அனைவருக்கும் வினோத்பிரமையின் பணிவான வணக்கங்கள். அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் அப்படின்ட்டு அம்மையாரை பாடி அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கின ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் 365 நாட்களுமே இங்கே வந்து திருமணம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் இது. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம வீட்டெலாம் வந்து நல்ல நேரங்கள் பார்ப்போம், நேர காலங்கள் பார்ப்போம் இல்லையா, ஆனால் இந்த கோயிலில் வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம பேரண்ட்டு சும்மா வெளியே போனாலும் நல்ல காலங்கள் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, எல்லா நேரங்களுமே நல்ல நேரங்கள் தான், நல்ல காலங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய முரண்பாடுகளான சில விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னா, இறை என்ற ஒரு நம்பிக்கையை உள்புக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவர் நம்மை பாதுகாப்பார் அப்படின்றதுமே உணரலாம். ஏன்னா யமனையே எட்டி உதைத்த வல்லமை சிவபெருமானுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் பிராணாயாம பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது காற்றை பிடிக்க கணக்கறிவாளர் இல்லை, கூற்றை உதைக்கக்கூடியது. காற்றை பிடிக்கிறது கணக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூற்றை உதைக்கலாம். கூற்றுனா யமனையே எட்டி உதைக்கலாம். அப்போ சிவன் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளே எட்டி உதைக்கலாம். அப்போ காற்று தான் நமக்கு சிவம் அப்படின்றதையுமே நமக்கு இதில் நம்ம உணரலாம். அப்போது யோகத்தையும் இங்கே திருக்கடையூர் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதை வந்து சேர்த்து பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆயுசுகள் கூடும் அப்படின்றதையுமே நான் உணர்கிறேன். அப்போது நம்ம பிராணாயாம பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சிவத்தை நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுசுகள் கூடுவதற்காகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்கண்டேயனுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக யமனை எட்டி உதைச்சார் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய உயிரை நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னு நம்மளுமே எட்டி உதைக்கலாம் நம்மளுடைய யமனை. அப்போ காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏதோ ஒன்று தொடர்பு படுத்து, அப்போ அந்த தொடர்பை நம்ம வளமாக்கிக்கணும் அப்படின்றத உணர்றேன். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயனை காண வந்தது. ஸோ நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா வந்து வழிபட்டுட்டு போங்க. வாழ்க யோகம்.